ஹரே ஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். நீ கொஞ்சம் லேட் ஆகிடுது, வெயில் வர ஏறிடுத்து. வெளில போயிட்டேன், இப்போ தான் வந்தேன் இல்லைங்க. அதுக்குள்ளே நான் சமையலை முடிச்சுட்டேன். முருங்கைக்காய் போட்டு வெத்த குழம்பு வச்சுருக்கேன். முருங்கைக்காய் போட்டு வெத்த குழம்பு பார்த்தா ஜோராக இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. முட்டைகோஸ் கறி பண்ணியிருக்கேன். முட்டைகோஸ் போட்டு கறி பண்ணியிருக்கா மாமி. அழகு மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். அழகு மாங்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி. இது எப்படி பண்ணேன்னா, நம்ம இப்போ போட்டிருக்கிற மாங்காயிலேருந்து ஒரு 2-3 மாங்காய் எடுத்து, உப்பு ஏறி இருக்காது, அதனால் தேங்காய், ஒரு சின்ன பச்சை மிளகாய், அப்புறம் இந்த மாங்காயை கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதில் மிக்சியில் போட்டு நல்லா வழவழன்னு அரைச்சிவிட்டு அதில் கெட்டி தயிரை கலந்துட்டு கடுகு அரைச்சி கொட்டிடணும். இதுக்கு உரப்புங்கிறது ஒரு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் தான் போட்டு அரைச்சா வெத்த குழம்பு தொட்டுங்க நல்லா இருக்கும். இது அழகு மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, மாங்காய் பச்சடி. சரியா? ஆமாம், இது வந்து இந்த மாதிரி ஆனியன் பச்சடி, டாங்கர் பச்சடி, அது மாதிரி கேரட் பச்சடி, அப்புறம் இந்த மாதிரி நிறையா பச்சடி இருக்குது. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வரல, லால்குடியிலேருந்து வெள்ளரி பிஞ்சு பச்சடி, இந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இது வந்து இது புதுசாக வந்திருக்கிற மாங்காயில் வந்து அழகாக மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கா மாமி. நல்லா வாசனையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த பச்சை குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். செஞ்சு பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாக்கி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் மாமிகிட்ட கேளுங்க. தேங்க்யூ வெரி மச், பாய்.